வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக கர்நாடகாவில் இருக்க ப்ரைவேட் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்லை வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த மசோதா மிகப்பெரிய பேசும் பொருளாக இப்போ மாறியிருக்கு. கர்நாடகா அரசு ப்ரைவேட் செக்டர், அதாவது இந்த தனியார் நிறுவனங்கள், இதில் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. இது சரியானதா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநிலங்கள் ஏதாவது பிரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்களா? தமிழ்நாடு இந்த மாதிரி பிரைவேட் செக்டரில் ரிசர்வேஷனை ஃபியூச்சரில் கொண்டு வரலாமா? ஸோ இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கொண்டு வரலாமா? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு வர்றது சரியா? இதை கொண்டு வர்றதுனால உண்மையாலேயே நன்மைகள் இருக்கா, அல்லது இதில் சிக்கல்கள் சவால்கள் இருக்கா? ஒருவேளை இந்த பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் கான்செப்டே தவறானதா? இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, இது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அது இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகல்ஸ் இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரி, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, இது ஒரு சிஸ்டம், ஒரு மெக்கானிசம். இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசமே எந்த ஒரு பெரிய கான்செப்ட் கீழே வருதுன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சில பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க, பேக்வேர்டு செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி இருக்கும். பேசிக்காக அவங்க சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் பேக்வேர்டாக இருப்பாங்க, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருப்பாங்க. இப்போ இந்த பின்தங்கிய நிலைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்வேர்ட்னஸாக இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்த வர்ணா சிஸ்டம் மூலமாகவும் கேஸ்ட் சிஸ்டம் மூலமாகவும் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. இதனால் சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு படிநிலையில் இருந்தது. சமூகத்தில் மேலே இருக்கவங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் இருந்தது. அவங்களால ரிசோர்ஸை பெட்டராக ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த படிநிலை சமூகத்தில் கீழே இருந்தவங்களுக்கு, அதாவது மனிதர்களில் மேலே கீழேன்னு கிடையாது, அந்த சமூகம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்தது. அப்போது அந்த லோவர் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்லை, பொருளாதார முன்னேற்றமும் கிடையாது. அப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன் இதுக்கு ரெமிடியாக சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாம் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக இந்த பின்தங்கிய மக்களை முன்னேற்றி எடுத்துகிட்டு வரோம். இந்த கான்செப்ட் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக கல்வியிலையும் வேலை வாய்ப்புகள்லையும் இந்த பின்தங்கிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் போதுமான அளவு ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை இந்தியாவில் நாம் அமல்படுத்திட்டு வரோம். நீங்கள் கேட்கலாம், அப்போ ரிசர்வேஷன் சிஸ்டம் ஈக்குவாலிட்டிக்கு எதிரானதா அப்படின்னு கேட்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஈக்குவாலிட்டி பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் ஈக்குவல், சமம் தான். ஆர்டிக்கல் 14 இதுதான் பேசிக் ஆர்டிக்கல், ரைட் டு ஈக்குவாலிட்டி, இதை பற்றி சொல்லுது. அது இல்லாமல் ஆர்டிக்கல் 15 அண்ட் ஆர்டிக்கல் 16 இதுவும் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, நோ ஒன் ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன், கேஸ்ட், க்ரீட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு நபரும் மதம், ஜாதி, பாலினம், அதாவது ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த அடிப்படையில் பாகுபாடுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆர்டிக்கல் 15 சொல்லுது. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலைவாய்ப்பு அல்லது பொதுத்துறை வேலைவாய்ப்புன்னு வரும்போது இங்கேயும் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த 3 ஆர்டிக்கல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 14, 15, 16. சரி, ஆர்டிக்கல் 15 16 எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுது. அப்போ எப்படி இந்த ரிசர்வேஷன் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் 15 and 16 இதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்குது. 15 clause 4, 16 clause 4. இந்த கிளாஸ் மூலமாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் இந்த ரிசர்வேஷன் மெக்கானிசம் இந்தியாவில் ஒர்க் ஆகுது. ஆர்டிக்கல் 15 clause 4 என்ன சொல்லுதுன்னா, அரசு இந்த பின்தங்கிய மக்கள் இவங்களுக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. யாருக்கு கொண்டு வரலாம்னா,
சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. அது இல்லாமல் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், இவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து அவங்களுடைய நிலையை நாம் முன்னேற்றலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 4 சொல்லுது. அதே போல் ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது பேக்வேர்ட் செக்ஷன்ஸ் இவங்க பப்ளிக் சர்வீசஸில் அடிக்குவேட்டாக ரெப்ரசன்ட் ஆகலைன்னா அவங்களுக்கும் நாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கலாம் ரிசர்வேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லுது. அப்போது 15-16 ஆர்டிகல்ஸ் ஈக்குவாலிட்டி பற்றி பேசினாலும் அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளேயே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. சரிங்களா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷனுக்கு நான் வரேன். ஸோ ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்பொழுது தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பொதுத்துறை, இதுதான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ரயில்வேஸ், கவர்மெண்ட், போலீஸ், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஜாப்ஸ் இதெல்லாமே பப்ளிக் செக்டரில் வந்துடும். உதாரணத்துக்கு போலீஸ் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஜாப், ரயில்வேஸ் ஒரு பப்ளிக் செக்டர் ஜாப். ஸோ ஒட்டுமொத்தமாக பப்ளிக் செக்டர் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுது. அதாவது எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல் 16 சொல்லுது. ஆனால் பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இந்த பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்டேட்டில் ரெசிடென்ஸ் கிரைட்டீரியா வச்சு முன்னுரிமை கொடுக்கலான்றத ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 3 சொல்லுது. ஆனால் இதை யார் பண்ணலான்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாது. அப்போது அரசு வேலைன்னு வரும்பொழுது ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தர் இவ்வளோ வருஷம் குடியிருந்தால்தான் அவருக்கு முன்னுரிமை அப்படின்றத சொல்லலாம். அதை கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுது. ஆனால் அதை சென்ட்ரல் லெவலில் தான் பண்ண முடியும், பார்லிமெண்ட்டாக தான் முடிவு பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது முன்னுரிமை இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது முடிவெடுக்கணும்னா சென்ட்ரல் லெவலில் தான் முடிவெடுக்க முடியும், இந்த பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் எங்கே அந்த வாய்ப்பு ஓப்பன் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவலில் இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிடுது. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஒரு சில மாநிலங்களில் இந்த ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கர்நாடகா பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹரியானா, ஆந்திர பிரதேஷ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஹரியானா பாஸ் பண்ண அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் கொண்டு வந்த அந்த ரிசர்வேஷன் சட்டங்களும் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரியதாக இருக்குது. அந்த நிலையில் இப்போ கர்நாடகா அரசு அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸில் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன விவாதம் போகுதுன்னா, ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வரக்கூடாது, ஏன் மற்ற மாநிலங்களில் செய்கிறாங்க, நாம் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டிபேட்டும் அங்கே போகுது. சரி, இப்போ அந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய ரேஷனல் என்ன, இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த மாநில அரசுகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கொண்டு வரதுல எங்களுக்கு உரிமை இருக்குது, நியாயமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது, நிறைய சலுகைகளை கொடுக்குது. உதாரணத்துக்கு டேக்ஸ் இன்சென்டிவை கொடுக்கும், ஒரு சில நேரங்களில் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். ஸோ இப்படியெல்லாம் கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் அந்த அரசும் இந்த ப்ரைவேட் செக்டர்கிட்டேருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம், தவறு இல்லை. உதாரணத்துக்கு அந்த ஸ்டேட்லேயே குடியிருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுங்கன்னு இந்த அரசு இந்த ஸ்டேட்குள்ளே இருக்க ப்ரைவேட் செக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சொல்லலாம், தவறு இல்லை அப்படின்னு இவங்க இந்த வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா பில் என்ன சொல்லுதுன்னா, 50% ஜாப்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸை ரிசர்வ் பண்ணிடணும், 70% நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸை லோக்கல்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த க்ரைட்டீரியா வச்சு பண்ணுவாங்கன்னா, டாமிசைல் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு சில வருடங்கள் வாழணும். அப்படி இருந்தால் நீங்களும் ஒரு லோக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுவீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஹரியானா மாநிலத்துக்கோ பஞ்சாப் மாநிலத்துக்கோ போய் ஒரு 10 வருஷமும் 15 வருஷமும் இருந்தேன்னா அங்கே ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, ஐ எம் எ டாமிசைல் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து ஹரியானாலேயோ பஞ்சாப்லேயோ நான் ஒரு லோக்கலாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ணப்படுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா, பஞ்சாப்லேயே பல வருஷம் வாழ்கிறவருக்கும் 200 வருஷம் இருந்தவருக்கும் எனக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அந்த ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டாமிசைல் க்ரைட்டீரியா. இப்போ கர்நாடகா சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
15 இயர்ஸ் டாமிசைல் கிரைட்டீரியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லுது. ஸோ டாமிசைல் கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கிடைக்கும். சரி, இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்ட் சரியா தவறா? இதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ப்ரைவேட் செக்டர் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அரசு கொண்டு வருது, அதில் லாஜிக் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதில் நிறைய சிக்கல்கள், சவால்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரைவேட் செக்டர் பேசிக்காக ஒரு லாப நோக்கத்தில் தான் செயல்படும். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. லாபம் அதிக சம்பாதிக்க பார்ப்பாங்க. அவங்க லாபம் அதிகம் ஈட்டணும்னு பார்க்கும்போது நேச்சுரலாக அந்த எக்கனாமி டெவலப் ஆகும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக வளரும், டெக்னாலஜி டெவலப் ஆகும், சப்ளை செயின் கிரியேட் ஆகும். அந்த எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாகவும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மக்களுக்கு குவாலிட்டியாக சீப் ரேட்ஸில் கிடைக்கும். அப்போ அந்த ப்ரைவேட் செக்டருக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை. அந்த ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் பேசிஸில் வரணும். அது ஒரு காம்படிஷன் இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா அந்த ரிசர்வேஷன் என்ன பண்ணோம்னா அந்த மோட்டிவேஷன், காம்படிஷன் இதை கில் பண்ணுற இந்த ஒரு சிக்கல் அதில் இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் கில் ஆகிடும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிடும். இப்போ கர்நாடகாவில் இவ்வளோ % ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரிசர்வேஷன் லிமிட்குள்ளே கர்நாடகாவில் டொமிசைல் ஆனவங்கள தான் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும். ஆனால் இந்த நபர்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ, ஸ்கில்லோ, டேலண்ட்டோ ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன் பேப்பர் இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? அந்த நிறுவனங்களால் காம்படிட்டிவாக வேலை செய்ய முடியாது, எக்கனாமிக் எஃபிஷியன்சி இருக்காது. இது அல்டிமேட்டாக யாருக்கு வந்து நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு தான் நஷ்டம். அப்போ வெளி ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்கில்டு பீப்புளையும், டேலண்டட் பீப்புளையும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளையும் உள்ளே கூப்பிட முடியாது. ஸோ இந்த ஒரு நிலை இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் போயிடும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஹைலி டேலண்டட் பீப்புள் போய் வேலை செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கும் வேலை இல்லாமல் அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேன் பவர் போய் சேராது. அப்போ மனித வளம் அப்படின்றது யூஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஒரு சவால் முதன்மையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் வச்சுட்டோம்னா வெளி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவங்க ரிசர்வேஷன் வச்சுடுறாங்க, லோக்கல்ஸை தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்க, நான் ஏன் இந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜென்ரலாக ஃப்ரீடம் இருக்கணும். அவங்க வெளி ஸ்டேட்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வரலாம், தேவைப்பட்டால் வெளி நாடுகள்லேருந்து கூட கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் ரிசர்வேஷன் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க. இதனால் அந்த ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும். ஒரு சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வராமல் போயிடும். இது ரெண்டாவது பெரிய சவால். மூன்றாவது சவால் வந்து இந்த டாமிசைல் கிரைட்டீரியா. இப்போ கர்நாடகாவில் 1000 வருஷம் இருந்தவங்க, 1500 வருஷம் இருந்தவங்க, இவங்க தான் லோக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது கஷ்டம், ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். லீகலாகவும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த டொமிசைல் கிரைட்டீரியா வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இவ்வளோ வருடங்கள் அவங்க இருக்கணும், இந்த லோக்கல் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், அப்படின்னா அவங்க லோக்கலாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா தான் இருக்கும். ஒருவேளை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாலும் இதே மாதிரி டொமிசைல் கிரைட்டீரியா வச்சு ஆகணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஸ்டேட்டில் டொமிசைல் கிரைட்டீரியா மூலமாக ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் வைக்கிறாங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷம் ரஃபாக அந்த ஸ்டேட்டில் வாழ்ந்தவங்க எல்லாருமே அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுவாங்க. அவங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களாக கூட இருக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போது டெக்னிக்கலாக, லீகலாக அவங்களும் லோக்கல்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது அந்த ஸ்டேட் லோக்கல்ஸ்க்கு ஜாப்ஸை ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மாநிலத்தில் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு வரவங்களை தாண்டி வெளி ஸ்டேட்லேருந்து வந்தவங்களும் அந்த சர்டிஃபிகேட்டை நேச்சுரலாக வாங்குவாங்க, அவங்களும் லோக்கல்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ அந்த நோக்கம் இருக்குது இல்லையா, அப்ஜெக்டிவ் இருக்குது இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா நீர்த்து போயிடும். ஸோ இந்த அளவுக்கு சவால்கள் இருக்குது. இந்த காரணத்தினால தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷனை பற்றி பேசினாலும் எந்த ஒரு பெரிய கட்சியும் இதை தமிழ்நாட்டில் நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டரில் ரிசர்வேஷன் வைக்கிறது பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. சொல்லப்போனால் இது டெட்ரிமெண்டல். இதனால் பிரச்சனைகள் தான், அந்த ஹோம் ஸ்டேட்டுக்கே பிரச்சனை தான். ரீசன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, வாலண்டரியாக
அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ் அந்த முதலாளிகள் வாலண்டரியாக அந்த ஸ்டேட்லேயே ரொம்ப காலம் வசிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க வேலையை கொடுக்கலாம். ஸோ வாலண்டரியாக வச்சிடணும். அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. தேவைப்படுற இடத்துல வெளி ஸ்டேட்டில் இருந்தும் ஆட்கள் எடுக்கலாம். அப்போது இவங்களாவே முன் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணாங்கன்னா அந்த என்டர்பிரைசஸ்க்கு அந்த நிறுவனங்களுக்கு அரசு நிறைய சலுகைகளை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்கலாம், இன்னும் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். என்ன பொறுத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பெட்டராக ஒர்க் ஆகும். நான் சொன்னது போல் தியரிட்டிக்கலாக எல்லா ஸ்டேட்லேயுமே ப்ரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டா எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே அது பிரயோஜனம் இருக்காது, ஆபத்து. ஒட்டுமொத்தமாக இந்தியாவே பின்தங்கிறோம் இல்லையா? அப்போது இதை வாலண்டரியாக வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த வாலண்டரி பேசிஸில் வேலை வாய்ப்புகளை இந்த முதலாளிகள் லோக்கல்ஸ்க்கு அளிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அரசு தாராளமாக சலுகை தரலாம். ஆனால் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றத வெறும் ரெக்ரூட்மெண்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணணும்னா அந்த இளைஞர்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்கணும், கல்வியை முடித்து ஸ்கில்லிங் கொடுக்கணும், ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாலே முடிஞ்ச வரைக்கும் அந்த லோக்கல்ஸையே மேக்ஸிமம் எம்ப்ளாய் பண்ணிடலாம். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அவங்க இளைஞர்களை முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக ஸ்கில் பண்ணி ஜாப் ஓரியன்டாக அவங்க ட்ரெயின் பண்ணாலே நேச்சுரலாக வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாயிடும். இந்த இளைஞர்களே முதல்ல அப்ளை பண்ண தான் போகிறாங்க. இவங்க தான் முதல்ல அங்கே சேரவங்களாக இருப்பாங்க. அதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தும் சில பேர் வரதான் செய்வாங்க. அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். நேச்சுரலாக ஸ்டேட்ஸ் மத்தியில் காம்படிஷன் இருக்காது. ஸோ இந்த பேசிஸில் எல்லா ஸ்டேட்ஸும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஜாப்ஸும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் சரி பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நன்றி.